மணக்க மணக்க பாஸ்மதி ரைஸில் வான்கோழி பிரியாணி செஞ்சிருவோமா? முதல்ல கறியை வேக வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்தால் 1 மணி நேரம் ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் 10 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணி பாத்திரத்தை சூடுபடுத்தி 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரவும் வெங்காயத்தில் ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு பச்சை மிளகாய், தக்காளி பழம், புதினா தலைகள், கொத்தமல்லி தலைகள்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா குறைவான தீயில தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், பிரியாணி மசாலா, பெருஞ்சீரகத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க கறியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுங்க. 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த சூப்பையும் சேர்த்து அளந்து ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா 20 நிமிஷம் ஊற வச்சிருக்க அரிசியும் சேர்த்து தம் போற சமயத்தில் ஒரு எலுமிச்சப்பழ சாறையும் சேர்த்து 20 நிமிஷம் தம் போட்டு இறக்கிட்டீங்கன்னா மணக்க மணக்க வான்கோழி பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.